சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசினுடைய கடமை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் 324 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இது நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய், ஏன்னா அவங்க தான் படிக்காமே எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம், இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, 2002 ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002-5 ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அந்த ப்ரூஃப் 13 டாக்குமெண்ட் சொல்றாங்க. ஆதாரும் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்ல, இருக்கிற இடத்துக்காக, பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம். இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் பார்த்தோமே, அப்பா இங்க ஓட்டு, தம்பி அங்க ஓட்டு, பையன் அங்க ஓட்டு. இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்கா தான் இருக்கணும். அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு